உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. யாரு அழகு பெறுவது யாரு? யாரு இப்போ யாரு? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி.
வேலிமலை சாரல். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 50 நிலங்களிலே இந்த குறிஞ்சிலமோ மிக அற்புதம். எங்கு பார்த்தாலும் பூஜ்ஜியமாக தெரிகின்றது. மரங்களும் செடிகளும் குடிகளும் இயற்கை வளங்கள் தான் நம்ம நாட்டை வாழக்கூடிய அத்தனை வாழ வைக்குது. இருந்தாலும் கூட நம்மளும் எத்தனையோ ஊருக்கு நாடகம் போயிருக்கோம். இந்த மாதிரி கூட்டத்தை நம்ம பார்த்ததில்லை. 26 ஆண்களும் பெண்களும் தாய்மார்களுக்கு முதல் நன்றி சொல்லணும். ஆமாம், பொதுவாகவே சில ஐதீகங்கள்லாம் சரியா இருக்கு. அதெல்லாம் சரியா கடைப்பிடிச்சா தான் உடம்புல நோய் நொடி இல்லாமல் வாழ்வீங்கன்னு சில ஐதீகம் சொல்லுது. பொதுவாக அந்த வள்ளி நாடகத்தில் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள், இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள் எல்லாருமே நீங்கள் சுபிச்சமாக வாழணும்னா முழுமையாக பார்த்தா போதும். உள்ள பீடை இப்படி எல்லாம் விளக்கி என்பது ஐதீகம் சொல்லுது. இருந்தாலும் கூட ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கூடிய திருவிழா அனைவருமே நோயற்ற வாழ்வும் நோயற்ற சுகத்தோடு எல்லா மக்களும் நல்லா இருக்கிற. முதல்ல எவ்வளோதான் பணம் இருந்தால் கூட உடம்புல நோய் இருந்தால் எந்த ஒரு பொருளையும் வாங்கி சாப்பிட முடியுமா? தானே உண்மைதானே? நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படின்னா காரணம் அனுபவம் பெருசா அனுமானம் பெருசான்னா இப்படி தினந்தோறும் நாடகத்துக்கு வந்து 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 பார்த்து அந்த அனுபவத்தில் பாடுறாரு. நல்லா ரொம்ப நல்லா பாடுறதுக்கு ஆண்டவன் இவை இயற்கை ஞானம் ஒன்று இருந்திருக்கு. இப்போ இருந்ததுனால தான் அவர் அந்த நாடகத்துக்கு வந்திருக்காரு. அதான் உண்மை. அண்ணன் இப்போ மாதவன் அண்ணன் வீடியோ மாதவன் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய கலை கொடுத்து நீங்கள் தான் அவரை பார்த்துருக்கேன். நம்பிராஜா போட்டுருந்தாரு. சரி போடுங்க, ஒவ்வொரு ஆளாக வரட்டேன். ஆமாம், என்ன களவும் கற்றுமாறண்ணா. திறமைக்கு வந்து என்றைக்குமே இடம் கொடுக்கணும். திறமை இருந்தால் வெளியே வந்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. துரும்பும் கூட பல்லுக்கு உதவுமா. இந்த உலகத்தில் யாரையும் ஏழை நினைக்கிறதோ அவனால் முடியாது அப்படின்னா யாரையும் பேசக்கூடாது. அண்ணா மாதவன் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாக மனமாக நன்றியை சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கூடிய திருவிழா அனைவரும் நோயற்ற வாழ்வும் எல்லா மக்களும் ஊர் மக்கள் செல்வ செழிப்பாக இருந்தால் தான் நம்மளை போன்ற கலைஞர்கள்லாம் வாழ முடியும். வந்த உடனே இந்த இளைஞர்கள்லாம் சொன்னாங்க,
நாடகத்தை வந்து இன்னைக்கு முறையாக நடத்துங்க, இந்த நாடகம் ஒன்று அழிஞ்சு போகக்கூடாது, நீங்கள் கலைஞர்கள்லாம் போட்ட ஊருக்கு சரியாக போகணும் வரணுன்ற விஷயத்தை அண்மையாக சொன்னாங்க. ஆனால் நம்ம நாடகக்காரங்க அழிஞ்சு போகக்கூடாது அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சரியாக இருக்கமா இல்லையா? எதை கடமைக்கு வராமல் கடமை சரியாக செய்யணுமா இல்லையா? ஆகையினால 2 வாங்கி பார்ப்போம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவரோடு நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு ஒன்று கொண்டு எடுத்து விடைக்கலாம். இருந்தாலும் கூட கட்டாகி பள்ளி இங்குதான் காவல் செய்கிறாள். சற்று உற்று கவனித்து பார்ப்போம். அருமையான காலம் ஆளோடும் சோ என்று அற்புதமான அவசியம் வகிக்கின்றது. சகுடையால், பேரியால், முகதையால், செங்கோட்டியால் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண்ணு எப்படியா இருக்கணும்? என்ன பெண்ணு குரல் அழகா இருந்தா பெண்ணு அழகா இருப்பாங்கல்ல. நாடு தாய் நாடு. சரி, பொதுவாக எல்லா பெண்களையுமே 2 கண்ணா மதிக்கூடிய ஆளு. சரியா? ஆகையினால நாடே தாய் நாடு, பெண்ணுக்குத்தான் முதல் உரிமை என்று சொல்லி ஒவ்வொரு கவிஞனும் ஒவ்வொரு பாடகரும் எல்லாமே பெண்ணுக்குத்தான் பாட்டு. ஆணுக்கு பாட்டா இருக்கு? இல்ல இல்ல இல்ல. என்ன சொல்லுங்க பாப்பா? பெண்களுக்கு தான் பாட்டு அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. ஆகையினால பெண்மகளை பார்க்கும் பொழுது இந்த பெண்மகளை எப்படி அனுப்ப சொன்னா எப்படி அனுப்பா? ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கல்ல சாப்பிடா, இவாட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
நெஞ்சை தாளாட்டுறார். கையை தொட்டு வாங்குறார். இங்கே உண்மையெல்லாம் விளங்குது. இருந்தாலும் கூட பொதுவாகவே இந்த இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாரும் அமைதியாக உட்காந்து பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் மாதா பிதா குரு தெய்வம்னா முதல் தெய்வம் பெற்ற தாய் தான். இருந்தாலும் கூட ஒரு தாயை பற்றி ஒரு பாட்டு பாடுவோம். வையா வையா அதான்
10 மாதம் சுமந்திருந்து பெற்றால் பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தார் வித்தகமாய் கல்வி பெறு வைத்தாள் வீதியில் நாவான செய்திடுவார் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தொட மரபோவர் மனிதரில்லை 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 அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை துன்பமும் உள்ளதும் சுகம் பெற வழி செய்யும் கருணை உள்ளம் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தொட மரப்பவள் மனிதரில்லை மனிதனில்லை மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை நாளெல்லாம் பட்டினியால் இருந்திடுவாள் ஒரு நாளிகை நம் பசி பொறிக்க மாட்டாள் வீரெல்லாம் இணைத்திட பாடுபட்டு மேன்மையாய் நாமாறு வைத்திடுவாள் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அழைத்தொட மரபவள் மனிதரில்லை 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 அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. பெற்ற தாய்களுக்கு ஒரு பாட்டு இருந்தாலும் கூட பெண்களை வினைக்கலாம் இடம் பொருள் எவளை போல போவார் போவார் போகுது என்ன மாதிரி நடக்குது என்ன? லாட மூட்டது கால் தாங்கல ஐயா யாருங்க ஐயாரு 20 டா, நீ யாருங்க முதல்ல நீங்க யாரு நான் ஒரு வேடுவர் வேடுவருக்கு இங்க என்ன வேலை எல்லாம் ஒரு காரணம் தான் அது சொன்னைக்கில் என்ன காரணம் இல்ல உங்களுக்கு என்ன வேலைங்க நாங்க காவல் பாக்குறோம் நீங்க கவலை பார்க்குறீங்க ஆ. நான் வந்து வேட்டைக்கு என்ன வேட்டைங்க அழகான மான் வேட்டை எங்க இருக்கு இங்கதான் இருக்கு எங்க இந்த ஊரு முனியப்பன் சாமி மேல சத்தியம் பண்ணி நீ மான தேடி வந்த சாமி வந்து ஜாஸ்தி சொல்லாது புரியா வர மானுக்கு நிரூபிக்க நானு யாரு நிரூபிக்கவையா நான் இல்லைன்னு நிரூபிக்குவேன் கொஞ்சம் பொறுங்க இந்த இருக்க தாய்மார்கள்லாம் ஆ. நீ பெத்த தாய்கள்லாம் நீ கேளு மானுக்கு கல்யாணம் அளவாயா கேளுடா உன் பேச்ச அறத்தூக்கத்துல இருக்கிற ஆளுகள்கிட்ட போய் சொல்லு யா மான தேடி வந்தேன் ஆ. நீ யாருன்னு இவளுக்கு புறம் தெரியும் சரி நான் யாருன்னு இவளுக்கு புறம் தெரியும் ஆ. நம்ம 2 பேரும் பக்கா பொம்பளை பொறுக்கின்னு இவளுக்கு புறம் யா. தெரியும் ஓடா திருப்பி போலாம் சரியா நீ மானைய தேடி வந்த ஆ. பொம்பளை பிள்ளை பார்க்கத்தானே வந்த யார் சொன்னா ஆ. யாரா சொன்னா யார் சொன்னா? என்ன உடம்பு புட்ட வரைக்கும் நினைச்சேனியா பாரு உன் உதட்டுல வாங்கி ஒளி தொட ஆ. தேடி வந்து மாண்டான் ஆ. கேளுங்க என் தங்கச்சியை பார்க்க வரல யோ பொரியா வரேன் ஆ. பெரிய தங்கச்சியை போய் என்ன தங்கச்சி? என்ன அங்க ஆகாவளி பிள்ளை இருக்கேன் வேணுமா வேணாமா என்ன
ஆப்பர் விட்டா கிடைக்காது. என்ன சொல்ற? வேணுமா மாப்பிள இந்த குணங்குற இல்ல ரொம்ப அழுத்தி இந்த எச்சி புத்து பதறியது என்ன மாரியா அது இருக்கட்டும். இவாரு தாய்க்கு பின்ன தாரம்னா ஆமா ஒரு பெற்ற தாய் போயிட்டு என்ன போயிருமா? அறுசுவை உணவு போச்சு. ஒரு பெற்ற தாய் போயிட்டா அறுசுவை போயிருமா? ஆமா. ஒரு ஆடவனுக்கு தாரம் போய் விட்டால் சகலம் போச்சு. சகலம் போச்சு, முட்டுக்கிட்ட போய்தாங்க. ஆமா. அண்ணன் தம்பி எங்கேயும் போக முடியுமா? அண்ணன் தம்பி போயிட்டானா தோல் வலிமை போச்சு. உண்மை உண்மை உண்மை. தகப்பன் போயிட்டா அறிவு போச்சு. பொண்டாட்டி போயிட்டா சகலம் போச்சு. உலகத்தை எல்லாம் சேர்ந்துருந்தா தான் வாழ்க்கை சுபிச்சம் வரும். ஆமா. எது சரியில்லையோ அது வழங்காது. சரி அது இருக்கு. இரு மாப்பிள சொல்றேன். மாப்பிள பதட்டப்படாத. என்னைய நீ என் தங்கச்சி தடவுற மாதிரி என்னைய தடவுற. மலையேறி போனாலும் மாமச்சனை உதவி தேவை. உன்னை வச்சு நல்ல ஒரு காரியம் கொடுத்துருக்கேன்டா. நல்ல காரியம் பண்ணு. பண்ற போய் நம்ம இது இருக்கு பாரு. எது நம்ம இது அதுதான் இது அதாப்பா அரசமங்கலம் பக்கத்தில் ஒன்று இருக்கும்லப்பா கடற்கரை. அது என்னப்பா தேவி ஒட்டினத்தில் போய் நல்ல காரியம் பண்ணு. அங்கே என்ன அங்கேயும் காரியம் பண்ண தினமும் போகிறாங்க. காரியம் நிறைய விஷயம் இருக்கையா? காது குத்து ஒரு காரியம், காரியம் தான். கல்யாணம் ஒரு காரியம் தான். நாடகம் ஒரு காரியம் தான். ஆயிரம் காரியம் இருக்கியா? சொல்லுங்க சொல்லுங்க. சுருக்கமா பேச்சுக்கு வந்துடுறேன். சொல்லியா மாப்பிள்ள நீ என் தங்கச்சியை பார்க்க வந்திருக்க. ஆமா ஆமா. அதை பத்தி மகிழ்ச்சி. சரி. ஏன்னா நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா மாப்பிள்ள. எனக்கு ஒரு ஆள் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் நல்லா சொல்லுங்க. உன் தங்கச்சி உனக்கும் எனக்கும் ஆளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை போட்டிருக்காங்க துவங்கல்ல. ஆனா என் தங்கச்சி இன்னைக்கு பிளாட் சொல்ல மாதிரி அழகா பப்பாளி பழம் மாதிரி இருக்கவன் நீ ஆசைப்பட்டு வந்திருக்க. நீ கட்டிக்கிட்டு போயிட்டு ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சளிச்சு புளிச்சு போய் நாளைக்கு என் தங்கச்சியை தூக்கி போட்டு இதுலயே மிதிச்சு வாய் வயிற்றுல மிதிச்சு என் தங்கச்சி கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னு வச்சுக்க. என் இதுல இருந்து ஒரு சொட்டு இது வந்ததுக்கு சமம். இதயத்துல இருந்து ஒரு சொட்டு குருதி வந்ததுக்கு சமம். நான் நம்பிராஜ மையன்னு உனக்கு தெரியும். எங்க அப்பா நம்பிராஜ இல்ல, நம்பி தலைவன். பெரிய கோடீஸ்வரர் நினைக்காத 7 பீத்த குடிச்சைக்கு தலைவன். போன வாரத்தில் ஒரு குச்சி விழுந்து வச்சு எடுத்து செலுத்தி கழட்ட பக்கத்தை வயலுக. ஏறாத பேங்கில் போகாத வட்டி கடையில் ஒரு மயிரும் தரமாட்டின்ட்டாங்க. இன்னைக்கு என் தங்கச்சியை கட்டிட்டு போறேன். சும்மா கட்டிட்டு போறேன். ஒரு மயிறு வேணாம் மட்டு வேணாம் சும்மா கட்டின புடவையோட அனுப்பிடும்பேன். அப்புறம் நாளைக்கு தூக்கி போட்டுக்கிட்டு ஊமை குத்தக்கூடாது. ஆனால் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர் 7 பேரும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கோம். சிங்கப்பூருக்கு லீக் வாணி மையம் கூப்பிட்டுருக்காரு. நாங்கள் போய் அங்கே கக்குசுக்குள்ள விடாலும் கழுவுவோம். கட்டட தொழிலுக்கு போனாலும் போவோம். வேலை எந்த செக்யூரிட்டி வேலை கூட பார்த்து நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேரும் பின்னாடி சம்பாரிச்சு என் தங்கச்சியை கட்டிக்கிட்டு போனோம்னா உனக்கு நாங்கள் பின்னாடி நல்லா செய்கிறோம். டேய் ஏண்டா டேய் ஏண்டா நீனே சர்வ ஏழப்பைய ஊண்ட போய் நாங்கள் போடாண்ணே நீ கொடுத்து வாங்கவா. நீ வாரியா இப்படியே தூக்கி போட்டு போயிடுவேன். உங்க அப்பா 7 வீட்டு தலைவர். எங்க அப்பா அப்படியா? இந்த உலக மக்களுக்கு பெரிய தலைவர் அப்பா. கோடீஸ்வரன் தான் சொல்றேன். புரியா? விளக்கு ஒன்று இருந்தால் தூண்டுகோல் வேணும். அதுக்கு தூண்டுகோல் வேணும். ஆமா. ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவன் ஒரு ஏழை எளிய மக்கள் தெரிஞ்சா அவன் சரிசமம் ஆயிடுவான். எவன் செய்யறேன்? புரியா வரேன். உனக்கு என்ன வேணும்? பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா ஆடை என்ன வேணும் உனக்கு கேள்றாங்க. ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் இருந்தா வாங்கிக்க. பெரிய விஷயமா? எப்ப தர்றேன்? பணம் என்பது எல்லா மனிதனுக்கும் நல்ல அவசியம் தான். இல்ல இருந்தாலும் கூட இப்படி குணமான ஆளுல பார்க்க முடியுமா? முதல்ல ஏண்டா பணம்ங்கிற நீனும் கொண்டாட்டிய ஏண்டா வம்பாது பண்றியா? நீங்க பணம் சாகுறியடா. நீ பணம் பணத்தை பார்த்துட்டு சும்மா விட்டு ஒரு துவங்கல்ல சும்மா நடிச்சிட்டு காலையில துண்ட உதறி காசுடா காசு வருங்களே பூமியா. என்ன சாமி நீ பாருங்க மாப்பிள நீ கவலைப்படாத. சரி மாப்பிள. தங்கச்சிக்கு என்னடா வேணும் கேட்டா என்ன வேணும்? இது போடு. என்ன? அரைமுடி போடு. புரியா வரேன். இப்ப ஒரு தங்கச்சி ஒரு மணப்பெண்ணு. மணப்பெண்ணுக்கு பட்டு புடவைகள் சில ஆவரணம் போட்டதால பெண்ணு அழகா இருக்க. பட்டு புடவை எவ்வளவு வேணும்? இது 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 காஞ்சிபுரம் பட்டு வேணும். எவ்வளவு ரூபாய்க்கு? 1.5 லட்சம். வாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு காஞ்சிபுரம் பட்டு நோட்டு எழுதி கேக்குமா? மென்ஷன் பண்ணிக்கிறங்கப்பா. நெத்திக்கு என்ன வேணும்? நெத்திக்கு சுட்டி எத்தனை பவுன்ல? ஒரு 5 வேலை போடு. போடுற 10 பவுன்ல தங்க பிரபு பவுன்ல போடியா? நீ எங்கயா இருக்க? ஐயோ 10 பவுன்ல நெத்தி சுடி. முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணி இருக்கலாமே. வெட்டியா இழந்துட்டு. மாப்ள நீ கவலைப்படாத. அடுத்து நெத்தி சுடிக்கு 10 பவுன்ல எழுதுப்பா. காது கேடா அவன. காதுக்கு கம்மல் எத்தனை பவுன்ல? சும்மா ஒரு அரப்பேல போட்டா போதும்பா. சரி போடியா.
ஏன்னா ஆத்துல போட்டா கூட அளந்து போடுறானே. ஆமா. இந்த காதுல ஒரு பவுனு, இங்கிட்டு ஒரு பவுனு, மேற்கொண்டு தொங்கி காது அந்து. அடே 4-5 பவுன் போட்ட காது தூக்கி போம்டா. ஆமா. இங்கிட்டு ஒண்ணு, இங்கிட்டு ஒண்ணு. மூக்கு என்னடா அவன? மூக்கு வைர மூக்கத்தி. எத்தனை பவுன்ல? சும்மா ஒரு குண்டு. ஒரு காப்பவுன்ல போடுறா. அடக்கமா. காப்பவுன்ல வைரத்துல. கழுத்துக்கு அவன உள்புறத்துல. கழுத்துக்கு நெக்லஸ். எத்தனை பவுன்ல? ஒரு 4 பவுன்ல போட்டா. போடுறா 10 பாஞ்ச. நாறாவே. 15 பவுன்ல போடுறா. ஏடா வேணுமே? ஏடா அழுகாரா? இப்படி உள்ள ஆளு நான். நீ எதுக்கு அழுகுற? தர்ம கொடியாளி கர்ணன் கூட கொடிய பார்த்து பெரிய மலை தொங்கு மலை. தொங்கு மலை. எத்தனை பவுன்? அது ஒரு 6 பவுன்ல தொங்கு மலை வந்து இங்க மறைக்குமா இல்ல தொப்புளோட எவ்வளவு தொப்புளோட இருக்குமா? எவ்வளவு? ஒரு 5 பவுன்ல போடு. ஒரு 50 பவுன்ல. நான் தாண்டா முன்னாடிக்கு. ராசா என்ன வேணும் கவலைப்படாத நீ. தர்ம இடுப்படிக்கணும் அவனு. இடுப்பட்டி ஒரு 3.5 பவுன்ல போடியா. அது கீழே அவனு. அதுக்குள்ள இது மாங்காய் பச்சடி இருக்கு. போட பழப்பழ மாங்காய் பச்சடியா? அரைமுடி நங்கியா இருக்கு. அரைமுடி மாங்காய் மாதிரி தானே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் பாம்பளை போய் பறக்குதுன்னு வச்சுக்கிறேன். அவங்க தாய் தப்ப என்னையா போடுவாங்க? ஆம்பளை பிள்ளையா இருந்தா குஞ்சு பண்ணி போடுவாங்க. குஞ்சு பண்ணி போடுவாங்க. ஆமா. பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த மாங்காய் குஞ்சு மாதிரி ஒண்ணு போடுவாங்க. ஏன்னு சொல்லு, ஆய காட்டிக்கிட்டு தெரியக்கூடாது. ஆயி நான் பார்த்தாலும் பொண்ணு மாதிரி பண்டி பேல பார்த்தேன். மாப்பிள்ள இவ்வளவு தூரம் தர்ம மனசா செய்யறேன். ஒரே ஒரு இது சொல்லியா நீ மட்டும் ஒத்த பசையோட அப்படியே ரவுண்டு கட்டுற. எனக்கு தெரியும். அது உண்மைதான். இவ்வளவு தூரம் செஞ்ச சொல்லியா ஒரே ஒரு மட்டும் செஞ்சிரு. நான் என்ன வேணும் கேள்றாரு. என் மனசு ஆத்மா சாந்தியா. என்ன வேணும் கேளியா? ஒரு 5 பேம்பஸ் ஒன்று வாங்கி கொடுத்து. பூரா பொண்ணு ஒரு நாடகம் பார்க்குதுங்க. முழுங்க பேசு. ஏயா நகை நிறைய போனாலும் வெயிட் ஆகி அது பாட்டுக்கு புருட்டு தள்ளிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எடக்கி அதுக்கு முக்கிரம். அதுவும் ஆயிட்டாடா. காலுக்கு ஒரு செட்டு காலுக்கு வந்து கொலுசு தண்டை மிஞ்சி மிஞ்சி உன் தங்கைக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரையும் எவ்வளவு பொண்ணு வேண்டுமோ பொருள் வேண்டுமோ எல்லா ஊர் மக்கள் முன்னாடி கல்யாணம் நான் கூட்டி போயிடுறேன். நீ அண்ணன் தம்பி 7 பேரு வெளிநாடு போய் யாராட்டும் எங்கிட்ட சாணிட்டு திருவியல் தெரியாது. நீங்க செய்ய முடியும் செஞ்சுட்டா நான் உங்களை அண்ணன் 7 பேத்துக்கு நான் மட்டும் செய்யறேன்டா. நீ இங்க முன்னாடி செய்யற எப்படி முன்னாடி நல்லது கிட்டதா? அப்படியா? செய்ய வேணாம். பூரா எரும மாடு மாதிரி பல்லு வச்சிருக்காங்க. கடிச்சு கொதறி நான் பாத்துக்கிறேன்டா. கடிக்கிற வழியில வாயை சேர்த்து அடிச்சா போறேன். அதுக்கிட்ட மாப்பிள்ள உள்ள 2 பொம்பளை பிள்ளையா பொதுமராளியா பாரு. 2 பொம்பளை பிள்ளையா போகுது வரும் தாக்கல விடு. சரி வெளியில வருதா மாப்பிள்ள ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஒரு தங்கச்சி உண்மை சொல்லக்கூடாது. வாடாய்யா நம்ம இந்த உலகத்துல நம்ம நெளிவு தள்ளி உண்மை பேசிருக்கோமா? ஆமாடா வந்த வேடுவர் தங்கச்சி உன்னைத்தான் தேடி வந்தாரு. நீ சொல்லாம இருந்துக்கிறேன். சொல்லாம இருந்தீங்கன்னா காலையில ஆசை தீர என்ன எம்பிட்டு வேணுமா வாங்கித்தாங்க உனக்கு. என்னடா வேணும்? எனக்கு இதுல போய் இது வாங்கித்தான். எது? சிவங்கில போய் பேக்கரியில புட்டிங் கேக் வாங்கித்தான். சரியா வாங்கித்தரேன். சரி பார்க்கலாமா? தாக்கல விடு சொல்லுமா பிள்ளை. அவ்வளவுதான். நீ புத்திரமா இருக்குமாயா? பார்த்தாலும் பார்த்துருக்கேன்டா. ஒன்ன மாதிரி ஆடக்கரை பார்த்துலடா. பார்க்க மாட்டேன். யார் அந்த பெண்மணி? இது வந்து யாரும் தெரியுமா? யாரு? உன் குழந்தையா? உன் தங்கச்சி. ஏன்டா நல்ல வழியை போற ஒரு தங்கச்சி தெரியுடா. கொஞ்சம் கோடமெல்லாம் இருந்தா அப்படின்றது, கொஞ்சம் அழகா இருந்தா அப்படின்றதுடா. வள்ளி உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன். யாரு வள்ளி? இந்த பிள்ளை தானே. இவளை கழுவிட்டு போ. நான் வாயில குச்சி மிட்டாய் சப்பிக்கிட்டு போறேன்.
ஏன் குச்சி முட்டை வரேன் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு சொல்லிக்கோ. குச்சி முட்டாய் வெண்ணெல்லாம் சுட்டு தரேன். ஏன்டா இது இருக்குல்ல கோலா உருண்டை இருக்குல்ல பதப்படி போச்சுடா. நல்லா வேண்டாம் உனக்கு. அடி பொண்ணா பிறந்த போல எங்க அம்மா மருமகளே நான் கைராசி கரநடு என் கையை தொட்டு பாத்துக்கடி என் கையை தொட்டு பாத்துக்கடி சீமச்சமத்தி ராசாத்தி திருச்சாத்தானே மகளாதி சீமச்சமத்தி ராசாத்தி திருச்சாத்தானே மகளாதி உன் தங்காய் அண்ணனுக்கு சப்புன்னு மவுத்துக்கு சொல்லி பார்த்தே பின்பகளே வழியங்க அழைத்து வருகிறேன். கூடியா வழியா தங்கஜே வாடா இருக்கிற ஆளுக்கு பூரா ரெண்டா புறப்படுது. ஓடியாமா பூரா வாசலை தெளிச்சு கோலம் போட்டு பூரா சுத்தப்படுத்த போறதுக்காண்டி தயார் நிலையில் இருக்காங்க. வீடு வாசலை ஆடா முச்சுக்குட்டி ஓடியாங்க. அண்ணன் 2 விழுத்து கொண்டு வச்சிருக்கேன். ஓடியாங்க ஆளுக்கு ஒண்ணு பாவாடு இல்லாம. ஓடியாமா உட்காரு போய் சிகரெட் வாங்கிட்டு வா. அங்க இருந்து ரஜினிக்கு அந்த மாதிரியே வாயில வச்சு ஊத்திட்டு வரேன். பாப்பா போடா பாப்பா நம்ம துவங்கால் இன்னைக்கு நம்ம இடத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்காரா? என்னனே பண்றாரு அவரு? துவங்கால் தலையாரி வந்திருக்காரா? என்னனே அது? சச்சிட்டு போட்டு தரஞ்சோன்னு இல்லையா? எவ்வளவு நாள் தான் புறம்புக்குள்ள இருக்கிறது? சர்ரா இதுதான் என்னைய பிடிச்சிக்கிட்டு இடுப்பை பிடிச்சி பிதுக்காத பொம்பளை பிடிச்சி பிதுக்கிற மாதிரி என்கிட்ட இருந்து ட்ரைனிங் பண்ணி அப்புறம் அங்கிட்டு செய்ய பாக்குறேன். ஆமையா அண்ணே அண்ணே யாரு? காலையில 5 மணி ஆகும் போது அண்ணன் வேணும் என்ன வேணும் அண்ணே அண்ணே யாருனே? அண்ணே யாரு? இந்த வரு என்னைய பிடிக்கும் போது உனக்கு இருக்க மாதிரி தானே எனக்கு இருக்கேன். உனக்கு மூடு வருது எனக்கு வருதா வராதா? இப்படி பாசமா இருக்கேன். நீ என்ன வர நான் அப்புறம் மாத்திரை போட்டு பிள்ளைக்கு முன்னாடி என்ன இப்படி வச்சிருக்கேன் அப்புறம் போட்டு பிதுக்குற. ஓ மெட்ராஸ் மாதிரி ஆம்பளையும் செய்ய ஆரம்பிச்சிய சொல்றா ஜெயிச்சா தக்கச்சி வேடு வந்திருக்கிறார். வேடு எதற்காக வந்திருக்காரு? ஆமா எதற்காக வரு? சரி அப்பா சொல்ற மச்சிரண்டா நானே மாமா என்னடா எதையா பிடிக்கிற கூசுதியா? சரிடா வாடா கூசுதுன்னா 2 தான் போய் சார்ஜ் செஞ்சா அப்படியே மூடி ஓட்டு ஆளுற மாதிரியே சொல்லுவேன். வேடு வந்திருக்கார். வேடு எதற்காக வந்திருக்கிறார்? மானை பிடிக்க வந்திருக்கார். மானை தேடி வந்திருக்கார். ஆமா அவர் தேடி வந்த மானை பாத்தீங்களா? பார்க்கலையா? இல்ல பார்க்கல. இந்த பிள்ளைகிட்ட கேட்டாரு. இல்ல பார்க்கல என்று வல்ல. இந்த இடத்துக்கு தலைவி யாருன்னாரு? என் தங்கை வள்ளின்னு அழைத்து வா நான் நேரடியா கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரே கால்ல நிக்கிறார். ஏன் ஒரே கால்ல நிக்கிறாரு? ஏன் ஒரு கால்ல என்னாச்சு? ஆர்வம் 2 கால்ல இருக்கா? சரி இருக்கடமே. ஆக மானை தேடி வந்திருக்காருல அவர் தேடி வந்த மானை பார்க்கல. பார்க்கல. பா இதை வேணா பிடிச்சிட்டு போ. இதை வேணா பிடிச்சிருப்பா. அந்த பாட்டி பிடிச்சி அமைக்கிருச்சு அங்கவாரு. நீங்க தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போறீங்கன்னா அது பிடிச்சி அமைக்கிருச்சு. ஆனா இல்லப்பா பொட்டனா இல்லப்பா அண்ணே
பானை பார்க்கல இல்லம்மா. அவங்க 2 பேருக்கு என்ன வேலை? போயிட்டு வரமா. போயிட்டாருங்க. போயிட்டாங்க. என்னது காலையில கொட்டி போய் எண்ணெயை வச்சுக்கிட்டு செய்யாத. இல்லைன்னா ஒரு விளக்கு ஒண்ணு பிடிக்கிறியா? நீ செய்கிறத பாக்க விடு மாப்ள. நானும் எப்படி உனக்கு என்ன வேலைங்க? இல்ல ஈச பிடிக்க போறாரா? சிமிலி விளக்கு. சரி போயிட்டு மாப்ள. போயிட்டு